எபிசோட் 3 ஆஃப் சிஸ்டம் டிசைன். நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருக்கப்ப வரக்கூடிய ஸ்டாப்பில் யாராவது இறங்கணும்னா எப்படி கண்டக்டர் பஸ்ஸை நிறுத்த சொல்லி டிரைவருக்கு விசில் அடித்து இன்டிமேட் பண்ணுறாரோ அதே மாதிரி நம்ம சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறப்ப நிறைய சர்வீசஸ் டிஃப்ரெண்ட் சர்வர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாத்த கூடயும் ஒரு இன்ட்ராக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு ஒரு கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணால் அதுதான் ஈவென்ட் டிரைவன் ஆர்கிடெக்சர். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ரேப்பிடோ எடுத்துப்போம். ரேப்பிடோவில் நிறைய சர்வீசஸ் இருக்கும். லைக் யூசர்ஸ் ரைடை புக் பண்ணுறது, பேமெண்ட் பண்ணுறது அண்ட் டிரைவர் சைட்லேருந்து ரைடை அக்செப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி. இப்போ நம்ம இங்கே ரைடை புக் பண்ண உடனே இந்த டிரைவர் சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சர்வருக்கு ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் போகணும். லைக் இந்த யூசர் இந்த இடத்துலேருந்து இங்கே போகிறதுக்கு புக் பண்ணியிருக்காங்க, நியர்பையில் யாராவது டிரைவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும். இதை பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே ஈவென்ட் புரோக்கரை யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் இப்போ இந்த டிரைவர் யாராவது நம்ம ரைடை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த டிரைவர் சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சர்வர்லேருந்து இந்த ஈவென்ட் புரோக்கருக்கு ஒரு ஈவெண்ட் மெசேஜ் வரும். லைக் இந்த டிரைவர் இந்த யூசருக்கான ரைடை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அந்த யூசருக்கு இன்டிமேட் பண்ணணும். உடனே அந்த யூசர் சர்வீஸ் அதை லிசன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ஈவென்ட் டிரைவன் ஆர்கிடெக்சரை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயும் இந்த ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எப்படி அந்த டிரைவர் என்ன தான் பிரேக் இமிடியேட்டாக போட்டாலும் அந்த பஸ்ஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலைன்னா ரொம்ப தூரம் போய் தள்ளி நிற்குமோ, அதே மாதிரி நம்ம இந்த ஈவென்ட் டிரைவன் ஆர்கிடெக்சரை பில்ட் பண்ணுறப்ப ஒழுங்கான லாக்ஸ் அண்ட் மானிட்டர் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் சிஸ்டம் டிசைன்.